அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியேன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன். சில தினங்களாக சில மாதங்களாக நடந்து வருகின்ற இந்த போர்கள் என்னுடைய மனதிற்கு ஏற்படுத்திய சில சிந்தனைகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த மனிதகுலம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைகள், அதன் மூலமாக ஏற்படும் மனம், பெருவாரியான மனித மனங்களினுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற அந்த விஷயந்தான் மனிதனுடைய வாழ்க்கை, உலகினுடைய வாழ்வியை திட்டமிட்டு கட்டமைக்கிறது. ஸோ அந்த வகையில் நாம் பார்க்கும்போது சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர்களெல்லாம் நடக்கும் பொழுது நம்முடைய இந்த உலகளாவிய மக்களினுடைய அந்த ரியாக்ஷன் என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் கூர்ந்து நோக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுத்தப்படுகிறது. அதன் காரணமாக நமக்கேன் வம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது உதாரணமாக பார்க்க போனோம்னா, ஒரு ரவுடி அவன் கட்டுப்பாடு இல்லாத அந்த மக்கள்லேருந்து வேறுபட்டு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் பொழுது துணிஞ்சு, உயிருக்கு துணிஞ்சு சில விஷயங்களை செய்வான். ஒரு 4 பேர் அடிப்பான். இந்த 4 பேர் அடி வாங்கின உடனே கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட போனோன்னா அடிச்சிருவான்பா அப்படின்ன உடனே அவனுடைய கை அங்கே ஊங்கிடும். இதே மாதிரி தான் இன்றைக்கி உலக நாடுகளில் சில நாடுகள் செய்கின்ற சில தவறுகளை இத்தனை உலக நாடுகளும் அந்த 1-2 நாடுகள் செய்கின்ற தவறுகளை சற்றேறக்குறைய ஒரு 195 நாடுகள் மௌனம் காக்கின்ற ஒருபடியால் அந்த நாடுகள் தன்னை வல்லரசுகள் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்துக்கே ரவுடி நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். அப்போ சமீப காலமாக இப்போ காலையில் எழுந்தோம்னா 25% டேரிஃபு, மாலையில் 50% டேரிஃபு, மறுநாள் காலையில் 500% டேரிஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு பல நாடுகளை அதுவும் ஒரு நாட்டினுடைய அதிபர் பல நாடுகளை அவர் மிரட்டுறார் அப்படின்னு சொன்னால், என்னை விட்டால் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நான் இல்லைன்னா நீ கிடையாது அப்படின்ற அந்த ஆணவத்தினுடைய ஒரு விஷயந்தான் இது. அப்போ அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அப்படின்றதுனுடைய பொருள் தான் சமீப காலமாக இந்த ட்ரம்ப் செய்கிற இந்த விஷயங்கள். காலையில் 500% டேரிஃப், அதுக்கப்புறமா 25% டேரிஃப், நான் சொல்கிற வார்த்தையை கேட்டிங்கன்னா 50% டேரிஃப், எனக்கு அடிபணிஞ்சு என் காலில் விழுந்துட்டேன் அப்படின்னா 15% டேரிஃப். அப்போ இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தல். அப்போ உலகளாவிய நாடுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வல்லரசனுடைய அந்த பார்வை இல்லை, அந்த கடைக்கண் பார்வை இல்லை அப்படின்னா நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையில் இந்த உலக மக்களை அவர் கொண்டு செல்கிறார். அதனால தான் ஓவர் நைட்டில் வெனிசுவாவில் போயிட்டு, அப்போ வெனிசுலா என்ற நாட்டிலே உள்ளே போயிட்டு அந்த நாட்டினுடைய அதிபரையும் அந்த நாட்டினுடைய அவருடைய மனைவியும் கைது செய்து கொண்டு அந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனா, உலக நாடுகள் எல்லாம் அவர் செய்வதற்கு வாய் மூடி கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிற காரணம்தான். அப்போ இந்த உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் என்ன மாதிரியான விஷயம் அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அமெரிக்கா என்ற ஒரு நாடு இல்லை என்றால் நாம் யாருமே இல்லை இப்படின்றத நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்காவை நல்லா ஆட விட்டுட்டு அவனை காலி பண்ணிவிட்டு அவனுடைய பொருளாதாரத்தை அழிச்சிட்டு நாம் வல்லரசுகளாக இருப்போம் என்பது கூட ஒரு 2வது கட்ட ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். எது எப்படியோ
இப்போ நான் வந்து என்னுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது சில நாடுகளில் வந்து ஏறக்குறைய 1,00,000 பேர், இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் வந்து ஏறக்குறைய 1,40,000 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். இந்த 1,40,000 பேர் கொல்லப்பட்ட போது 800 கோடி மக்களுடைய இந்த உலகத்திலே இருந்து எவ்வளவு எதிர்ப்பு குரல்கள் அங்கே வந்தன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது யாரும் வாயை திறக்கலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சக மனிதன் ஒருவன் சாகிறான் என்றால் ஐயோ அடுத்தது அவன் நம்மளை கொண்டுடுவானோ அப்படின்ற அந்த உயிர் பலத்தை அவன் காட்டி விடுகிறான். அதனால தான் இன்றைக்கி வந்து அணுகுண்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த உலக வல்லரசுன்னு சொல்கிற நாடும் இஸ்ரேல் போன்ற நாடுகளும் மற்றவர்களுக்கு உயிர் பயத்தை காட்டி கொடுத்து விடுகிறது. ரெண்டாவது, அவர்களுடைய பொருளாதாரம் இல்லை என்றால் நம்மால் வந்து வாழ முடியாதுன்ற ஒரு அந்த பதிவை இந்த நாடுகளிடையே பதிய வைக்கிறது. உதாரணமாக இஸ்ரேல் இந்த போரில் அது செய்த அட்டுழியத்தை எந்த நாடுகளுமே தட்டி கேட்கலை. கடைசியில் தான் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள், இட்டாலி பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில், அது கூட எப்படின்னா ஏறக்குறைய 168 அந்த பள்ளி சிறார்கள் கொன்று குவிக்கப்பட்ட பிறகு அதற்கப்புறமா ஏறக்குறைய 800 அந்த ஸ்கூல் போன்ற இதெல்லாம் வந்து அங்கே அழித்தொழித்த பிறகு, அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் அழித்தொழித்த பிறகு தான் 1-2 தலைவர்கள் தன்னுடைய அங்கே வந்து அவர்கள் வந்து எதிர்ப்பு குரலை வந்து தெரிவித்தாங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த நாடுகள் எல்லாம் வாய்ப்புத்தி அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுக்கு எதிராக நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்றால் அதற்கப்புறம் நம் நாடு வந்து வாழவே முடியாது என்கின்ற ஒரு மனநிலையிலே இந்த நாடுகள் இருப்பதாகவே தோன்றுகிறது. அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கலாம். அமெரிக்காவை ஆட விட்டு அழிக்க வச்சிடலாம். இப்போ அமெரிக்கா வந்து பெட்ரோ டாலர் என்ற ஒரு திட்டத்தில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து நான் தான் உங்களுக்கு வந்து பாதுகாவலன் என்ற ஒரு நிலையில் அவர்களுக்கு அந்த பெட்ரோ டாலருக்கு வந்து அது மதிப்பு கூட்டி இவ்வளோ நாள் வந்து அந்த அமெரிக்கா என்ற நாடு வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த எண்ணெய் வளங்களை வந்து அவர்களுக்காக சாதகமாக பயன்படுத்தி அவர்களுடைய நாட்டை இவ்வளோ நாள் வந்து தள்ளிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்பொழுது இந்த உலக நாடுகள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் அழிகின்ற இந்த அமெரிக்கா என்ற தேசம் பெட்ரோ டாலர் அப்படின்றத வச்சு தான் இவன் வந்து இந்த அளவுக்கு கூத்துலாம் ஆடிட்டுருக்கிறான். இவனை வந்து அழிக்க வேணும் அப்படின்னா அவனையே ஆட விட்டு அழிக்கணும் அப்படின்றதாக தான் நினைக்கிற மாதிரி இன்னொரு செகண்ட் தாட் ஒன்று இருக்குது. ஆனால் எது எப்படியோ இந்த செகண்ட் தாட் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பேரை வந்து பலி கொண்டு தான் இந்த வல்லரசனுடைய அந்த தன்மையை நாம் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஏன் வந்து வெனிசுலாவை வந்து இந்த அமெரிக்க அதிபர் போயிட்டு நிற்கின்ற உடனே ஏன் உலக நாடுகள் எல்லாம் அதை வந்து கண்டனம் தெரிவிக்கலை? இப்போ உதாரணமாக ஒரு ட்ரம்ப்புக்கு எதிராகவும் ஒரு நெத்தன்யாகுவுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த உலகமே திரண்டிருந்தால் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மனிதகுல விரோதம் செயல்களை அவர்கள் செய்வதற்கு முனைவார்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பாதிப்பு என்பது மிகப்பெரிய பாதிப்பு, அது சாதாரண பாதிப்பு அல்ல. அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு. அதனுடைய போர் தளவாடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டது ஈரானால். ஈரானுக்கும் ஈரானுடைய உள்கட்டமைப்பு இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த இஸ்ரேல் என்ற நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானுடைய அடுத்த சந்ததிகள் வளரவே விடக்கூடாது. அவர்கள் வந்து கல்வியிலும் இந்த தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே சில இன அழிப்பு போன்ற விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள் என்ற மாதிரி தான் நாம் வந்து பல தகவல்கள் நாம் வந்து உள்வாங்கும் பொழுது நமக்கு தெரியுது. அப்போ ஏன் இந்த நாடுகள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க? ஏன் மற்ற நாடுகள்லாம் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்த்தா, மனித நேயம் என்கின்ற ஒரு விஷயம் இந்த நாடுகளிடையே மறைந்து கொண்டிருக்கிறது, மறைந்து வருகிறது. இந்த நாட்டு மக்களிடையே, இந்த உலக மக்களிடையே மறைந்து வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது.
ஒரு நாட்டின் மேலே இன்னொரு நாடு குண்டு போடுறான், ஐயோ எனக்கு இல்லைப்பா, பாதிப்பு அவனுக்கு தான். ஆனால் இந்த ஈரான் போரில் வந்து பொருளாதாரத்திலே நாம் எல்லோரும் அடி வாங்குவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் எல்லாரும் வந்து முயற்சிக்கிட்டு அவர்களுடைய குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பண்ணாங்க. ஏன் வந்து இதை முன்கூட்டியே அவர்கள் வந்து செய்ய முடியவில்லை? ஆக அந்த முதல் நாள் போரிலேயே 50 தலைவர்களை அவங்க அழிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அதே ஒரு விஷயம் வந்து அடுத்த நாடுகளுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வராதா அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரவுடி உருவாகிறான் அப்படின்னா, ஒரு நாடுகளிடையே நான் தான் ரவுடி என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்றைக்கி வல்லரசு அப்படின்றத பற்றி ரவுடின்ற வார்த்தையை வந்து வல்லரசுன்ட்டு போட்டுக்கிட்டான். அப்போ நான் நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரணும். இந்த மாதிரியான மனோநிலையில் இந்த வல்லரசு நாடுகள் நடக்கும் பொழுது, இந்த உலக நாடுகள் எல்லாம் வாய்ப்புத்தி மௌனமாக இருக்கும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால், சுயநலம் ஒன்று. ஐயோ என்னுடைய நாடு பாதிக்கப்படக்கூடாது, ஐயோ என்னுடைய பொருளாதார வளங்கள் பாதிக்கப்படக்கூடாது, என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை இங்கே வளர்த்து வச்சுருக்கான். அப்போ நான் வந்து பாதிக்கக்கூடாது, ஆனால் பிறர் அடியலாம். இன்றைக்கி அவனை அடிக்கிற அதே ஆள் தான் நாளைக்கு நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவனுக்கு காலில் வந்து சலாம் போடலை, அவனுடைய காலில் விழலை அப்படின்னா இதே ஸ்ட்ராட்டஜியை அவன் எல்லா நாடுகள் மத்தியிலையும் அவன் செயல்படுத்துவான் அப்படின்றத இவர்கள் உணரவில்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கி எல்லாருமே வந்து அனலிஸ்டெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, ஈரானுக்கு இவ்வளோ பாதிப்பு, இஸ்ரேலுக்கு இவ்வளோ வந்து கெயின் ஆகிடுச்சு, அமெரிக்காவுக்கு இவ்வளோ கெயின், இது எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் யாருமே நாம் மனிதர்கள், ஒரு மனிதர்களுக்கு துன்பம் வந்தால் சக மனிதன் அதை கேட்பான் என்ற ஒரு நிலையிலே எந்த தலைவர்களும் பேசவில்லை. அதுதான் இன்றைய இந்த ஒரு போரில் நான் உணர்ந்த ஒரு விஷயம். அப்போ இவர்களுக்கு சுயநலமா, அல்லது அமெரிக்க டாலர் இல்லை என்றால் என்னுடைய நாடு பிச்சை எடுக்கும்ன்ற ஒரு நிலைமையா? இவர்கள் எதை நினைத்து இவர்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள்? ஏன் அமெரிக்கா டாலர் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதா? அல்லது எண்ணெய் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காதா? இவர்கள் எதை கொண்டு பயந்தார்கள்? அங்கே தான் இந்த கட்டமைப்புன்றது நமக்கு வருது. இந்த ஒன் ஆர்டர், ஒன் வேர்ல்டு, ஒன் ஆர்டர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பல விஷயங்கள் இவர்கள் செய்து கொண்டு வரும்பொழுது இந்த உலகத் தலைவர்கள் எல்லாரையும் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போ மனிதனாக வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த மனித இனம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து பலவிதமான கொலைகளையும் கொள்ளைகளையும் பலவிதமான இடர்பாடுகளையும் சந்தித்து இன்றைக்கு அறிவியல் முன்னேற்றம் என்ற நிலையிலே அறிவியல் எங்கே வந்து நின்றிருக்கிறது என்றால், இவர்கள் நினைத்தால் ஒருவனுடைய குரலை கேட்டு அந்த குரலுக்கு சொந்தக்காரனை இவர்கள் ஒரு ட்ரோன் மூலமாக அவனை அழித்தொழிக்க முடியும் என்கின்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி என்பது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி என்பது உயர்ந்திருக்கிறது. இந்த அறிவுத்திறனை இந்த உலக மக்கள் எல்லோரையும் நல்ல விதமாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திற்கு இவர்கள் பயன்படுத்தி இருந்தால் இந்த உலக மக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ முடியும் என்பதை சிறிது கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கி நாம் நெத்தன்யாகு நினைக்கலாம் நாம் அடுத்தவர்களை கொன்று குவிக்கிறோம் என்று. அவர் தன்னுடைய சக மனிதர்களை, சக நண்பர்களை, சக சகோதரர்களை அவர் கொன்று குவிக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. நெத்தன்யாகுடைய வயசு 75 தான். ஆனால் இந்த ஈரானுடைய அந்த வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான வரலாறு, பாரசீகம் என்ற வரலாறு. அதே போல தான் இந்தியா என்ற ஒரு தேசம், இந்த தேசத்தினுடைய வரலாறும் அந்த பாரசீக வரலாறும் மிக மிக பழமையான வரலாறுகள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசத்தினுடைய இந்த மனிதநேய தத்துவத்தை இந்த உலகம் எதிர்காலத்திலே பின்பற்ற துவங்கினால் மட்டும்தான் இந்த மாதிரியான அழிவுகளிலே இருந்து இந்த உலகம் காக்கப்படும். அந்த வகையில் நம்முடைய இந்திய அரசு மிகச்சிறப்பாக இந்த போர் நேரத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு
அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது, நம்முடைய நாட்டு மக்களுக்கு யாதொரு துன்பமும் வரக்கூடாது என்ற நிலையிலே இவர்கள் சாதுரியமாக அந்த பைலேட்ரல் இஷ்யூ என்று சொல்லக்கூடிய உலக நாடுகளிடையே இருக்கின்ற அந்த நட்புகளை மிக சிறப்பாக அதை முறையாக செயல்படுத்தி நமக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது என்ற அளவுக்கு இந்திய அரசாங்கம் நம்மை காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரு அவா என்ன என்றால், இந்த உலக மக்கள் எல்லோருமே சேர்ந்து, உலகத்தில் ஆளும் தலைவர்கள் என்றுமே சேர்ந்து ஒருமித்த குரலாக இந்த குரலை கொடுத்திருந்தார்கள் என்றால் இம்மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குமா? இன்றைக்கி வீட்டோ பவர் இருக்கின்ற மிகப்பெரிய நாடுகளான சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இம்மாதிரியான போர்கள் நடப்பதற்கு முன்னவே அவர்கள் அந்த குரல் கொடுத்திருந்தார்களானால் இன்றைக்கி இத்தனை விதமான உயிர்கள் இன்றைக்கு செத்திருக்குமா? ஒன்றும் இல்லை, போர் நிறுத்தம் என்று சொன்ன அந்த நிமிஷத்திலே இருந்து இஸ்ரேல் லெபனானை தாக்குவதன் மூலமாக ஏறக்குறைய 10,000 பேர்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2,000 பேர்களுக்கு மேல், அதுவும் பெருவாரியான குழந்தைகள், பெருவாரியான சிறார்கள் அங்கே இறந்திருக்கிறார்கள். ஆக இஸ்ரேல் நெத்தன்யாகு என்ன நினைக்கிறார் என்றால், எதிர்காலத்திலே நம்மை எதிர்ப்பதற்கு எந்த ஆட்களும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நெத்தன்யாகு என்பவருக்கு மரணமில்லாத ஒரு நிலையிலே அவருடைய மூளையில் ஏதாவது சிப்பு பொதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அவரை யாராவது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் காலங்காலமாக இந்த உலகத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவர் வாழப்போகிறார்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த ட்ரம்ப் வாழப்போகிறார்? ஏற்கனவே 80களை தொடுகின்ற அந்த வயது. ஆக இப்படிப்பட்ட இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தும் மனிதநேயம் என்ற ஒன்றை கற்றுக்கொள்ளாத இந்த 2 பெரும் தலைவர்களும் இந்த பூமியிலே இருப்பதே மகா பாவம். இந்த பாவத்தை அவர்கள் எங்கிருந்து கற்றார்கள் என்று தெரியவில்லை. மனித குலத்தை அழிக்கும் ஒரு நிலை. இதே ட்ரம்ப் நினச்சிருந்தார்னா எவ்வளவு உயிர்களை அவர்கள் காப்பாற்றியிருக்க முடியும். தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை அவர் பறைசாற்ற வேண்டும், அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்ற ஒரு மூலமாக எத்தனை உயிர்களை அவர் பலி கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் என்ற நாடு எத்தனை விதமான போர்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹமாஸை அழிக்கிறோம் என்ற பெயரிலே காசா மக்களை, பாலஸ்தீனியர்களை பட்டினி போட்டு சாவடித்திருக்கிறது. உணவு கொண்டு செல்லும் ட்ரக்குகளை தடை செய்து அவர்களுக்கு உணவில்லாமல் புழுத்து சாகக்கூடிய அளவிலே அவர்களை கொடுமை செய்திருக்கிறது. இதற்கு என்னென்னா, இந்த நாடு எந்த நாடுமே அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளே போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. உலகளாவிய அளவில் இருக்கிற இந்த UN போன்ற அந்த ஸ்தாபனங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற ஸ்தாபனங்கள் எதுவுமே அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ளே போக முடியாது, அவர்கள் செய்யும் கொடுமைகளை இந்த உலகிற்கு சொல்ல முடியாது என்கின்ற ஒரு அவல நிலை இங்கே நிலவுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? 800 கோடிக்கும் மேல் இருக்கின்ற இந்த மக்கள் நினைத்தால் இதை மாற்ற முடியாதா? அல்லது இஸ்ரேலிலே இருக்கும் அந்த ஒரு ஆட்சி தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறதா? எனக்கு என்ன தெரியலன்னா, மனுஷனை இயற்கை படைக்கும் பொழுது காசு பணம் இருந்தால் தான் அவன் உயிர் வாழ முடியும்லாம் சொல்லவே இல்லை. இப்போ உதாரணமாக மற்ற எல்லா விலங்குகளை போலவும் மனுஷனும் ஒரு காட்டில் போயிட்டு ஒரு 4 பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டா நமக்கு கேஸ் தேவையா, பெட்ரோல் தேவையா, அல்லது டாலர் தேவையா? இல்லை. ஆனால் நவீனமயமாக்குதலில் நம்மளை இந்த டாலருக்காகவும் பெட்ரோலுக்காகவும் உணவுக்காகவும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனர் என்பது தான் உண்மை. ஒரு இனம் தெரியாத ஒரு பயம், ஐயோ நாளைக்கு அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ என்ற பயம், நாளைக்கு அவர்கள் சாங்ஷன் நம்ம மேலே போட்டு விடுவார்களோ என்ற பயம். உதாரணமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு 140 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய தேசம், ஏன் நாம் சுயசார்பு வாழ்க்கையை வாழ முடியாதா? நாம் அமெரிக்காவை சார்ந்து தான் வாழ வேண்டுமா? அல்லது இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடாக இருந்தால்தான் நாளைக்கு நாம் உயிர் வாழ முடியுமா? இந்த 140 கோடி மக்களும் மூச்சை இழுத்து விட முடியுமா? இதையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது மனிதம்
இங்கே தன்னை இழந்து விட்டது. மனித நேயம் என்பதை இங்கே இழந்து விட்டார்கள் இந்த உலகை ஆளுகின்ற தலைவர்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய மனதிலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விதமான பயம். இந்த வீட்டோ பவர் கொண்ட நாடுகளான சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள், உலக வல்லரசான அந்த அமெரிக்கா அவர்களே ஆடி ஆடி அடங்க வேண்டும், அழிய வேண்டும் என்று நீ ஆடுவரை ஆட்டம் ஆடிக்கிட்டே இரு, என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. இதனுடைய காரணமாக பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இங்கே பலி வாங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு உயிர், இப்போ அமெரிக்கா ஒரு உயிர் போயிட்டால் கூட தன்னுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த உலக மாந்தர்கள் எல்லோரும் யார்? நம்முடைய சகோதரர்கள். ஆக இந்த ஒரு மாபெரும் ரகசியத்தை உணராமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த இந்திய மண்ணிலே இருந்து புறப்பட்ட அந்த விஷயம்தான் இன்றைக்கி ஐநா கவுன்சிலில் வாசலில் பொறிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் விடுத்து இந்த போர், அடக்குமுறை, அடிமைத்தனம் என்ற நிலையிலே இந்த உலகத் தலைவர்கள் சென்று கொண்டிருப்பது, மனிதநேயம் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது. கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மனிதநேயமும் இங்கே அழிந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற நிலையிலே அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் எந்த நாடுகளுக்கும் யமனாக வர முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகிலே நிலவுகின்றது என்பதுதான் சமீப காலத்தினுடைய நிகழ்ச்சிகள் நமக்கு பறைசாற்றுகின்றன என்பது திண்ணமாக இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். மனிதநேயம் என்பது இந்த பூமியிலே நிலை பெற வேண்டும். ஒவ்வொரு உயிரும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது உலக நாடுகள் எந்த நாட்டினுடைய உயிராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி அமெரிக்க அதிபர் போருக்கு அப்படின்னா அவர்களுடைய இளம் இராணுவத்தினர் தன்னுடைய குழந்தைகளை விட்டு வெளியிலே வரும்பொழுது, அந்த குழந்தைகள், அந்த போர் வீரர்கள் போருக்கு செல்லும் பொழுது குழந்தைகள் பாப்பா போகாதே என்று அவர்களுடைய காலை பிடிக்கிறது. அவன் போய் வீட்டுக்கு வருவானா என்பது தெரியாது. இன்றைக்கி அவர்களும் உயிர்தானே. இராணுவ வீரர்களுக்கு நாம் சம்பளம் கொடுத்து விடுகிறோம். அவர்கள் சொன்னால் அவர்களுடைய உயிரை இழக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த தலைவர்கள் அதுவும் ஒரு உயிர் என்று நினைத்தால் அடுத்த நாடுகளிலே இருப்பதும் உயிர்கள்தான். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அந்த இராணுவத்தினரிடம் உயிர்கள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் போற்றத்தக்க விலை மதிப்பில்லாத உயிர்கள் என்பது இந்த தலைவர்களுக்கு உணர்ந்தாலொழிய இந்த உலகத்திலே அமைதி என்பது ஏற்படாது. மனிதநேயம் என்பது மறுபடியும் தழைக்காது. இந்த மாதிரியான போர்கள் நார்மலைஸ் ஆகிட்டே போதும். எங்கெங்கே போர் நடந்தாலும் அது ஒரு தகவல் மாதிரி தான் எல்லா நாடுகளுக்கும் போதே தவிர, இந்த போர்களிலே இத்தனை பேர் கொல்லைப்படுகின்றனர், இத்தனை பேர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்ற விஷயங்கள்லாம் இங்கே வெளியில் வரமாட்டேங்குது. அதிலும் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறு பெண் பிள்ளைகளை இந்த இராணுவ வீரர்கள் கற்பழித்து கொலை செய்வது போன்ற விஷயங்கள்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அவலங்களாக இந்த மனிதர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு துரோகமாக இந்த உலகிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த மனித குலமே அழிந்துவிட்டால் நிம்மதியாக இருக்குமோ என்று கூட தோன்றுகிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை எவ்வாறு ஏற்பட போடுகிறது என்று தெரியவில்லை. ஆண்டவன்தான், இயற்கை நம்மை படைத்த பிரபஞ்சம்தான் இதற்கான ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை அது கொடுக்கணுன்றத இந்த பிரபஞ்சத்தை ஆகிக்கிட்டே விட்டுட்டு எல்லாமல்ல இறைவன் இந்த உலகத்திலே சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும். எந்த ஒரு உயிரும் இந்த போர்களால் பாதிக்கப்படக்கூடாது. இந்த துப்பாக்கியாலும் தோட்டாவினாலும் இந்த கிளஸ்டர் குண்டுகளாலும் எந்த ஒரு உயிரும் அழியக்கூடாது. இன்று இளம் சிறார்கள், பெண்களை 10 பேர் 15 பேர் இந்த போர்களுக்கு போகும் இந்த இராணுவ வீரர்களால் அவர்களுடைய கற்பு சூறையாடப்பட்டு அவர்களுடைய பிறப்புறுப்புகள் போன்றவையெல்லாம் சிதைக்கப்பட்டு அவர்கள் உயிர் விடும் அந்த அவல நிலை இங்கே போக வேண்டும் என்று இந்த பிரபஞ்ச சக்தியை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமல்ல இறைவன் நமக்கு துணை புரிவானாக. நன்றி, வணக்கம்.